தெரியுது, நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுருக்குறோம், சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஜோரா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆற்றலாலும் அல்ல அல்ல, சக்தியாலும் அல்ல அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே. சாப்பாடு செமிக்கிறது மாதிரி இருக்கணும். ஆண்டவராலும் அல்ல அல்ல, சக்தியாலும் அல்ல அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே. செங்கடல் பாதையாய் ஆகுமா, செங்கடல் பாதையாய் ஆகுமா, செத்தவர் உயிர்த்தெழல் ஆகுமா, சிங்கமாடு நட்புறவு ஆகுமா, சிறை வாழ்வு திருவாழ்வு ஆகுமா, சிறை வாழ்வு திருவாழ்வு ஆகுமா. ஆற்றலாலும் அல்ல அல்ல, சக்தியாலும் அல்ல அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே. பாவிகள் மீட்பு பெறல் ஆகுமா, பாவிகள் மீட்பு பெறல் ஆகுமா, பாலைவனம் சோலைவனம் ஆகுமா, திருச்சபை ஓர்வுடல் ஆகுமா, திருச்சுதனின் ஆவியாலே ஆகுமே, திருச்சுதன் ஆவியாலே ஆகுமே. ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே. அருட்பணியாளரின் பாதுகாவலராக கொடுக்கப்பட்டிருக்கிற புனிதர் யார்? மரிய மரிய வியானி. வெரி குட், மரிய வியானி, ரைட். இவர் சுத்த மக்கு. பரீட்சை வச்சா அவர் தான் எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து சொன்னா, அப்பா நான் தான் என் கிளாஸில் ஃபஸ்ட்டு அப்படின்னா, அட ராசா கொன்றா மார்க்கு அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தா 45வது ரேங்கு. என்னடா 45, பின்னாடி இருந்து பார்த்தா நான் தப்பா ஃபஸ்ட்டுண்டான். அவன் அந்த கணக்காருக்கு நம்ம குழப்பம் புரிஞ்சா. அதுபோல் வியானி பின்னாடி இருந்து பார்த்தா வகுப்பில் இருக்கிற 25 பேரில் அவர் 26. அது ஒன்று கூட்டிப்பிட்டியில் அடைக்க பாவா அவர்கிட்ட. அப்போ அவர் பரீட்சைக்கு போனார். அப்போ அந்த சாமியார் சொன்னார், இப்படி மக்கா இருக்கிறீ, ஒன்று எப்படின்னா சாமியார் இருக்கிறது ஒன்று கொண்டு போய் ஏஆர் மங்கலத்தில் இருக்கார் அவங்க சாமியார், ஏஆர் மங்கலத்தில் பங்குச்சாமியாரை போட வேண்டியதா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ யானி சொன்னாரா, சாமி சிம்சோன் நீதி தலைவனாக இருந்த பொழுது அவனை சுற்றி 1000 பிலிஸ்தியர்கள் சுற்றி கொண்டார்கள். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆண்டவற்றை கேட்குற, ஆண்டவரே உன்னுடைய வலிமையை எனக்கு தாரும், இந்த பிலிஸ்தியர்கள் கையிலிருந்து என் மக்களை, இஸ்ரேல் மக்களை என்ன பண்ணணும், காப்பாற்றணும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கின்றான். கடவுளின் ஆவி அவனுக்குள் இறங்குகிறது. என்ன செய்தான், பக்கத்தில் கிடந்த ஒரு செத்த கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து அன்று அந்த 1000 பிலிஸ்தியரையும் கொன்று போட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆற்றலாலும் அல்ல சக்தியினாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், நிறைவேறிற்று. புரிஞ்சா? சிம்சோன் அவனமாக அந்த இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டான். கடவுளினுடைய ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார். அவன் அந்த மக்களை காத்து கொடுத்தான். எனவே யானி சொன்னாரு, ஒரு செத்த எலும்பின் கழுதையினுடைய தாடை எலும்பை வைத்து 1000 பிலிஸ்தியரை கொன்று போட்டு இஸ்ரேல் மக்களுக்கு கடவுளால் ஒரு விடுதலையை கொடுக்க முடியுது அப்படின்னா, அந்த செத்து போன
கழுதையினுடைய தாடை எலும்பு. நானா உசுரா இருக்கிற கழுதை, என்னை வச்சு கடவுள் எவ்வளவோ அதிகமாக வல்ல செயல்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அவர் உலகம் போற்றுகின்ற ஒரு மாபெரும் புனிதர். புனிதர் மறந்துடாதீங்க. அவர் ஒவ்வொரு நாளும் 18 மணி நேரம் நற்கண்ட ஆண்டவருக்கு முன்னாடி உட்காருவார். மீதி எவ்வளவு நேரம்டா? ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட போயிட்டார். மீதி எவ்வளவு நேரம்? 6 மணி நேரம் அவர் மற்ற வேலைகள் தூங்குவதற்கு ஒதுக்குவார். 18 மணி நேரம் உட்கார்ந்துருப்பார். அன்புக்குரியவர்களே, அப்படின்னா அந்த மனிதனுடைய ஆற்றல் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, ஏன் இந்த பக்கம் புதுசாக வந்துட்டாங்க இவங்கெல்லாம்? வெயில இருக்க இருக்க அந்த வெயில என்ன பண்ணுது? காய போடுது இல்ல, சூடு ஏறுது இல்ல, வேர்க்குது இல்ல, புரிஞ்சா? அப்ப நம்ம எதோட நெருங்கி இருக்கிறோம்? கடவுளோடு இருக்கிறோம், கடவுளுக்கு முன்னாடி இருக்கிறோம், கடவுள் பக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நன்மைத்தனமும் வல்லமையும் நம்மை நிச்சயமாக பாதிக்குமா பாதிக்காதா? அந்த பாதிப்பு வந்து நல்ல பாதிப்பு. சரிதானா? நெருப்புக்கு பக்கத்துல எவ்வளவு பக்கத்துல போறோமோ அந்த அளவுக்கு அந்த நெருப்பினுடைய தாக்கம் இருக்குமா இருக்காதா? அனல் இருக்குமா இருக்காதா? நம்ம ஊர்ல யாராவது இப்போ நெல்லுகள் அவிக்கிறீங்களா? அதான பார்த்தா நம்மளாம் ரொம்ப அப்படியே நெல்லை கொண்டே போட்டு அரிசி தூக்கிட்டு வர்ற சுகமான இடுப்பு முடியாத கேஸு அம்பிட்டு வைப்பேன். புரிஞ்சா? அவிக்கிறாங்களா? நீங்க பக்கத்துல 2 டீ தள்ளி விட்டுருக்கிறீங்களா? அதெல்லாம் செய்யமாட்டோம்ல. அப்பா இன்னைக்கு அவிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம மறந்துட்டு பக்கத்துல போனா என்ன ஒண்ணு அனல் அடிக்கும்ல. அது போல நெல்லு சோமாறும் பொழுது இன்னைக்கு தான் இங்கே சாம்பார் அந்த சட்டிகள் தூக்கி ஊற்றிக்கிட்டு இருந்தாப்புல. இந்த கிளவி அந்த வட்டையில இருந்து 2 சாம்பார் மோந்து ஊத்துறாப்புல. ஒரு கிளவி நல்லா ஃபுல்லா மோந்து ஊத்துறாப்புல, இன்னொன்னு அரை வடையா ஊத்திக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா இந்த கையில அந்த ஆவி அடிக்குது. அன்புக்குரியவர்களே, இப்போ அதுபோல நம்ம கடவுளுக்கு பக்கத்துல வர என்ன ஆகும்? கடவுளுடைய அந்த நன்மைத்தனமும் வல்லமை நம்ம நிரப்பமா நிரப்பாதா? நமக்குள் வருமா வராதா? இந்த வெயில்ல உட்காந்து வெயில் சூடு